இந்த நாளிலும் கூட நம்ம நிறைய பேர் வறண்டு போய் வறட்சியாக வருஷத்தின் கடைசி ஆயிடுச்சு, நான் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரும் எனக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ஒன்றும் இன்னும் நிறைவேறினது போல இல்லையே, இன்னும் செய்தது போல இல்லையே, ஒரு கையளவு மேகம் கூட என்னுடைய வாழ்க்கையில் அதில் தெரியலையே என்று சொல்லி கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார், நான் மழையை போல வருகிற தேவன், உங்களுடைய வறட்சியெல்லாம் மாற்றுகிற தேவன். அருமையானவர்களே, மழை வந்தால் வெட்டப்பட்ட ஒரு மரம் கூட என்ன செய்திருமா, துளிர்த்துருமா. அருமையானவர்களே, மரித்து போன நிலைமையில் இருக்கிறதான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கூட துளிர்க்க முடியும். வேதம் சொல்கிறது, ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். மழையை போல நம்மிடத்தில் வருகிற தேவன். அருமையானவர்களே, பூமியில் முன்மாறி கோடை மழையும் இருக்குது, அப்புறம் குளிர்காலத்தில் ஒரு மழையும் இருக்குது. அருமையானவர்களே, இல்லை விதைக்கும் போது ஒரு சின்ன மழை தேவை, அறுவடையின் போது ஒரு மழை தேவை. ஆண்டவர் நமக்கு முன்மாறியும் பின்மாறியுமாய், அவரே நம்முடைய துவக்கமும் முடிவுமாய், நம்ம தொடங்கினதை முடிய நடத்துகிறவராய், அவர் நமக்கு மழை போல வருகிற தேவன் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, யாரிடத்திலே அவர் மழை போல வருவார்? அவர் மழை போல வருவேன்னு சொல்றாரு. யாரிடத்திலே வருவார்? அந்த அதே ஓசியா 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு, அவரை அறிகிற அறிவை அடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போகிறவர்கள் இடத்துல, அதாவது ஆண்டவரிடத்துல திரும்பி அவரை அறியும் அறிவை நாடி தொடர்ந்து அந்த அறிவிலே ஒரு முதிர்ச்சியை அடையும்படிக்கு, அவரை அறிகிற அறிவை தவிர எனக்கு இந்த பூமியில் வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து அவரை நாடி போகிறவர்களுக்கு அவர் மழையாய் வருகிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அதாவது நான் ஆண்டவரை தேடிட்டேன், அவர் வந்து என் மேலே அந்த நீதியை, அவருடைய மழையை வர்ஷிக்க பண்ணுற வரைக்கும், அவர் என் மேலே மழையாய் பொழிகிற வரைக்கும் நான் அவரை தேடாமல் விடமாட்டேன். அதற்கு இது காலமாக இருக்கிறது. நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிடறோம், கேட்டு பார்த்துட்டேன், அவ்வளோதான், முடியாது, இது நடக்கலை, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம நிறையா நினைத்து என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் ஒன்றை செய்தால் அதை முடிப்பேன், என்னால் ஆகாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன் இருக்குது. அருமையானவர்களே, ரெண்டாவது அவர் யார் இடத்துல வருவார்? ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்ன தாகம்? சங்கீதம் 42:2 என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரே, இந்த பூமியில் நான் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், எல்லா முயற்சியும் நான் செய்து பார்த்துட்டேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் மேலே மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், தாகமாய். ஜீவனுள்ள தேவன் நீங்கள் தான். நான் கேட்டுக்கொண்டிருந்த இந்த காரியம் மரித்தது போல் இருக்கிறது, ஆனால் நீர் யாரு? ஜீவனுள்ளவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகல மனுஷருடைய ஆளுகையும் உங்கள் கையில் இருக்குது ராஜா. நான் உண்மையில நான் வாஞ்சையாய் தாகமாக இருக்கிறேன். தயவு செய்து நம்ம கோல்டாக, நிறைய பேர் அதுதான் கேட்டு 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 முடிஞ்சிருச்சு, அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் ஒரு வேளை நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், தாகமாய் தொடர்ந்து பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை ஆகிலும் கேட்டால் நான் தருவேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு. எது கர்த்தருடைய சித்தம்? நம்மை ஆசீர்வதிப்பது. நான் ஒன்று கேட்குறேன், கடன் வாங்குறது கர்த்தருடைய சித்தமா? வியாதியில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா? வேதம் கிளியராக சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப, சித்தம் உண்டு சுத்தமாகு. ஸோ இந்த மாதிரி எல்லாவற்றையும், குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது, ஆசீர்வாதங்களை கொடுத்தது, எல்லாமே கர்த்தர். அவருடைய சித்தத்தின்படி கேட்டு நம்ம காத்திருக்கிறவைகளை அவர் கொடுக்காமல், நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இல்லை, நன்மையை வழங்காதிரார். வேதம் சொல்கிறது, he cannot withhold his goodness from us.
ஆனால் ஒரு விஷயம், நான் அவர் மேல் தாகமாக இருக்கிறேன், அவரை தான் நம்பியிருக்கிறேன், அவர் தான் செய்யணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்முடைய கிரியைகள் என்னவாக இருக்கிறது? 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஸோ ஆண்டவர் மேலே தான் தாகமாக இருக்கேன்னு சொல்கிறோம். தேடுகிறோமா? அதிகாலையில் எழுந்தவரை தேடுகிறோமா? எப்போவும் நம்முடைய இருதயம் அவருக்கே துடித்து கொண்டிருக்கிறதா? நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய வேலை இருக்கலாம், எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், நம்ம உலகத்திலேயே நம்மளை மாதிரி பிஸியஸ்ட் பர்சனே வேறு இல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்மா நமக்கு நல்லா சொல்லுது என்ன? என்னுடைய விஷயத்தில் ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லுது. அந்த தேவனை நாம் தேடுகிறோமா? அருமையானவர்களே, ஆக்ஷனில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவர் தான் செய்யணும், ஆண்டவர் தான் செய்யணும். ஆனால் ஆண்டவரே நான் உண்மை விட மாட்டேன், யாக்கோபை போல. நம்ம அந்த மாதிரி தனிமையாய் டைம் எடுங்க. யாக்கோபு என்ன செய்தார்? ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு, ஆனால் இப்போது என்னை விரோதிக்கிறவன், என்னை கொன்று போட்டுவேன்னு சொன்ன அந்த ஏசா எனக்கு எதிர்த்தாப்பில் என்ன செஞ்சிட்ருக்கான்? வந்துட்டுருக்கிறான். ஆண்டவரே உண்மை இல்லாமல் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மந்தைகளையும் காப்பாற்ற யாராலையும் முடியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போய் என்ன செஞ்சார்? தேவனுடைய சமூகத்தில் தனிமைப்படுத்தி தேவனை பிடித்து கொண்டார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். நாங்கள் தொடை சந்து சுளுக்கிற்று. அதற்கு பிறகு யாக்கோபு நொண்டி தான் நடந்தார். ஆனால் அவருடைய குடும்பம் என்ன செய்தது? காப்பாற்றப்பட்டது. அருமையானவர்களே, ஸோ இந்த நாளிலே தேவன் தான் எனக்கு செய்யணும், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மழையாய் வாங்கன்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்? அவர் செய்கிற வரைக்கும் அவரை விடாமல் பற்றி கொண்டு இருக்கணும். அவரை தேடுகிறதற்கு, அவர் மேல் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவங்க நம்ம இந்த நாட்களிலே கிரியையில் இறங்கிடணும். அருமையானவர்களே, எதெல்லாம் இன்னும் முடியாமல் இருக்குது, எது நம்முடைய வாழ்க்கையில் பாதியில் அப்படியே நிற்கிதோ, ஆண்டவரே இதை செய்து முடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த காரியத்தில் நான் முழு மூச்சாய் இறங்குகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, மழையாய் அவர் வருகிறார். யாருக்கு எப்படி வருகிறாராம்? அவருடைய தேவைக்கு ஏற்றபடி அவர் மழையாய் பெய்கிறாராம். அவர் அவருடைய திறமைக்கு தேவையான மழையை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் அவருடைய உழைப்பிற்கு தேவையான, உழைப்பிற்கு ஏற்றபடி அவர் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சகரியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அருமையானவர்களை, வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தேவனிடத்துல கேளுங்கள். தேவன் ஆண்டவர் நம்மெல்லாம் ரொம்ப அப்படியே அதிக மேதாவிகள். நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு இது தேவைன்னா ஆண்டவருக்கு தெரியாதா? அதெல்லாம் வேற ஒரு தவறான ஒரு சில விஷயங்கள். இதை போய் நான் கேட்குறதா? நான் பணத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, நான் பொருளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, சுகத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் சொல்லித்தராங்க. ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டார், உனக்கு என்ன வேணும்னு என்ன செய்ய கேளு, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டார். ஸோ ஆண்டவரே, நாங்கள் லாஸ்ட் வீக் இந்த இதில் உபவாச ஜபத்தில் நாங்கள் தியானிக்கும் பொழுது கூட ஆண்டவர் பாபிலோன் சிறையிருப்பை திருப்பினார். எதற்காக திருப்ப வேண்டும்? திருப்பி கொண்டு வந்தவர்களை எஸ்ராவிலே நம்ம வாசிக்கிறோம். எஸ்ரா என்ன செய்தாராம்? திருப்பி கொண்டு வந்த ஆசாரியர்கள், லேவியர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைக்காக அங்கே நிறுத்தினார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய தேவை ஆண்டவரே எனக்கு இது தேவை, எனக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும், இது வந்துச்சுன்னா நான் என்ன செய்கிறேன்? இதை செய்கிறேன். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அருமையானவர்களே, ஸோ ஆண்டவரே எங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு இன்னென்னது தேவையாக இருக்கிறது. யாத்திராகமம் 16:21 நம்ம பார்க்கிறோம், மன்னாவை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள், வெயில் ஏற ஏற அது என்ன செய்யுமா? உருகி போயிடுமா? அருமையானவர்களே, ஸோ யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ, எவ்வளவு உட்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு ஏதுவான மழையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற தேவன் இல்லை. எவ்வளோ வெறும் பாத்திரம் இருந்துச்சோ
அவ்வளவு எண்ணெய் அங்கே கிடச்சிச்சு. எவ்வளவு வாய்க்கால்களை வெட்டினாங்களோ அவ்வளவு தண்ணீர் அங்கே ஓடுச்சு. அருமையானவர்களே, ஸோ உங்களுடைய தேவைகள் என்ன? நம்முடைய தேவைகளை நாம் கர்த்தரிடத்துல சொல்லி அதற்கு ஏற்ற ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கா, ஆயத்தம் இருக்கிறதா? அதை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடுவோமா, இல்லை அதை நம்ம பொக்கிஷமாய் பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, ஸோ இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவைக்கு ஏற்ற மழையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், நீ எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ உன்னுடைய திறமைக்கு ஏற்ற மழையை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 25:15 பார்க்குறோம், ஒருவர் வெளி தேசத்திற்கு பிரயாணமாய் போனார். அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆஸ்தியை கொடுத்துட்டு போறாரு. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய், ஒருவன்ட்ட 5 தாலந்து 2 தாலந்து, ஒருவன்ட்ட 1 தாலந்தை கொடுத்துட்டு போறாரு. உடனே புறப்பட்டு போனாராம். 5 தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி, அடுத்த வசனமே அப்படிதான், யாருக்கு நிறையா கொடுத்தாரோ இம்மீடியட்டாக அவன் என்ன செஞ்சான், அதை அவன் தாமதிக்கவே இல்லை. கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு உடனடியாக செயலிலே இறங்கினான். இன்றைக்கு இங்கே ஆசீர்வாதங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இம்மீடியட்டாக செயல்படுவாயா? கர்த்தருக்காக நீ அதை பிரயோஜனப்படுத்துவாயா? ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் செய்வேன், நிச்சயமாக முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. அவருடைய பெயர் நம்பிக்கையின் தேவன். நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் நிறைய நேரங்கள் அப்படிதான், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறோம், ஆனால் கிடைச்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த பர்பஸே மறந்துட்டு வேறு அதில் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடறோம். கொடுத்த தேவனை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், தூர போயிடுறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அதற்கெல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் தரேன், உன் திறமைக்கு தக்க நான் தரேன், உன்னை நம்பி, என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார்ல. யோசிச்சு பாருங்களேன், அதே பவுலுக்கு கொடுத்த அவ்வளோ பெரிய ஊழியத்தை அந்த யூதாஸ்க்கு கொடுத்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த யூதாஸ்க்கு அவ்வளோ பெரிய அந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருந்தாருன்னா எல்லாம் வீணாக போயிருக்கும். அவருக்கு பின்னாடி இருந்த எல்லாருடைய வாழ்க்கையும் அங்கே வீணாக போயிருக்கும். அருமையானவர்களே, ஸோ திறமைக்கு தக்க ஆண்டவர் நமக்கு மழையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், நீ எடுக்கும் பிரயாசத்திற்கு தக்க மழையை ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சொல்லி ஓசியா 10:12 பார்க்குறோம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற விதை விதைத்து கொண்டிருக்கிறீர்களா? பைபிளில் கிளியராக தான் சொல்கிறேன். நோவாவுடைய அந்த வெள்ளத்துக்கு பிறகு ஆண்டவர் மனுஷனோட உடன்படிக்கை செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. பூமி இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், பகலும் இருக்கும், இரவும் இருக்கும், எல்லா சீசன்ஸ் இருக்கும், வின்டரும் இருக்கும், சம்மரும் இருக்கும், விதைப்பும் இருக்கும், அறுப்பும் இருக்கும். ஸோ அறுவடை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்கிறவங்க விதையே, ஒரே ஒரு கடுகு விதையை கூட விதைக்காமல் எனக்கு ஒரு பெரிய அறுவடை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம அறுக்க முடியும்? அருமையானவர்களே, ஸோ இந்த நாளிலே கண்ணீரை விதையாய் நம்ம விதைப்போம். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை நம்ம எவ்வளவுக்கு விதைக்கிறோமோ அவ்வளவு நம்ம அறுவடையை பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, சங்கீதம் 62:12 பார்க்கிறோம், தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 126 சங்கீதம் 6 அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். கஷ்டமாக தான் இருக்கும்ல, விதையை விதைக்கும் போது, ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஆண்டவரே நான் நானே அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே நானே நிந்தையை சுமந்து, நிறைய பேர் அதெல்லாம் எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு வெட்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு முடங்கி கிடந்தோம் என்றால் தேவன் செய்யவே மாட்டார். அந்த பலவீனத்தோடு, அந்த வெட்கத்தோடு, அந்த கஷ்டத்தோடு
நம்ம பண்ணுகிற பிரயாசம். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு சுமக்கிறவன், கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதி வைங்க, நான் சொல்லலை அருமையானவர்களே, ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய அழுகைக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய வெட்கத்திற்கு, உங்களுடைய பிரயாசத்திற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அது எப்படி இருக்குமா? கெம்பீரமான அறுவடையாக இருக்கும் அருமையானவர்களே. அதாவது எப்போ கெம்பீரிப்போம்? இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன், அதுலேருந்து ஒரு 10 வந்துச்சு அப்படின்னா நான் ஓகே, நான் போட்டேன் வந்துச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். எப்போ அது கெம்பீரிப்போம் அருமையானவர்களே? அந்த 1 100ஆய் 1000ங்களாய் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? கெம்பீரிப்போம். ஸோ கர்த்தரை நம்பி நாம் விதைக்கிற விதைகள் நிச்சயமாக நம்முடைய எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களையும், அதாவது நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அவ்வளோ பெரிய அதிசயங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே. அடுத்ததாக ஆசீர்வாதமான மழையாக அவர் வருகிற தேவன் அருமையானவர்களே. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அது கர்த்தர் கொடுக்கறது, அது கெட்ட வார்த்தை இல்லை. ஒரு சிலர், அதாவது அதான் சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஒருத்தங்க வெறும் ஆசீர்வாதம் அப்படின்னா அதுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் தரித்திரரு, எங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, அப்படி இல்லை அருமையானவர்களே. ஆண்டவர் பூமிக்குரிய சுதந்திரங்களையும் நமக்கு தருவேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாய் ஆவிக்குரிய நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஸோ அவர் ஆசீர்வாதமான மழையாக வருவார் அருமையானவர்களே. எசேக்கியேல் 34:26 நம்ம பார்க்கிறோம், நான் அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது தனியாக நம்மளை மட்டும், இப்போ இங்கே ஒரே ஒரு ஆளை மட்டும், விக்டரை மட்டும் உட்கார வச்சு அவன் மேலே மட்டும் மழை பெய்யாது. விக்டர் நிமித்தமாக என்ன செய்யும்? சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யும்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அது மாதிரி தான் அருமையானவர்களே. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சுற்றிலும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 14:8-17 வரைக்கும் லீஸ்திரான்ற ஊருக்கு பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. அங்கே இதுலேருந்து பிறந்ததுலேருந்தே முடவனாக இருந்த ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு அங்கே எழுந்து நடக்கும்படி அங்கே பவுல் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். உடனே பவுலையும் பர்னபாவையும் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு இவங்க தான் ஆண்டவர் தேவர்கள் என்று சொல்லி அவங்க காலிலெல்லாம் போய் விழ போகிறாங்க. அப்போ அவங்க பவுல் அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? 17ஆம் வசனத்தில் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார், ஆனால் அது நம்ம செய்கிறதில்ல, அது தேவன் செய்கிற காரியங்கள். அவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நிறைவையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற தேவன். 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது சொல்கிறார், தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன முது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் என்றைக்கும் கோபமாக இருக்க மாட்டார், எப்பொழுதும் அவர் கடிந்து கொண்டே இருக்க மாட்டார் அருமையானவர்களே. அவருக்கு தெரியும் நம்மளை அப்படியே மழையே இல்லாமல் விட்டால் அது என்ன ஆகிடும்? இளைத்து திடனற்று போகும். இளைத்து திடனற்று போக எந்த ஒரு தாயும் ஒரு தகப்பனும் என்ன செஞ்சிட மாட்டாங்க. பிள்ளை தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை திடனற்று போய் அது ஒன்றும் இல்லாமல் போகிறத சந்தோஷமாக எந்த தாயும் தகப்பனும் பார்க்கவே மாட்டாங்க. அவன் கொலைகாரனாக இருக்கட்டும், எவ்வளோ மோசமான ஒரு பிள்ளையாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு தாயும் தகப்பனும் மனதார தன் பிள்ளை அப்படி போகிறத பார்க்க மாட்டார். நம்ம எல்லாரையும் விட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அருமையானவர்களே. அவர் ஒருபோதும் நம்மளை அப்படி கைவிட்டு அவ்வளோதான் போ, இந்த மனுஷன் சொல்கிற மாதிரி போ, உனக்கு அப்படிதான் இப்படிதான்னு நம்மளை நியாயம் தீர்க்கிற தேவன் இல்லை. அவர் நம்மை அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அருமையானவர்களே. அடுத்ததாக அவர் நம்மை
சோதித்து அறிகிற மழையாகவும் வருகிற தேவனாக இருக்கிறார்ல. மத்தேயு 7:25 அங்கே பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யல, அது விழலை. ஏன்னா அது என்ன செஞ்சிச்சு, கண்மலையின் மேல் கட்டின வீடாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கூட வர்ஷிப் டைமில் நம்ம பார்த்தோம், சீசனல் இல்லை, மழை பெருவெள்ளம் புயல் எல்லாமே ஒரு சீசன். ஸோ அது கண்டிப்பாக என்ன செய்யும், வரதான் செய்யும். அருமையானவர்களே, நம்ம அதுதான் தப்பு பண்ணுறோம். அதாவது ஒரு மழை பெஞ்ச உடனே இவன் என்ன பண்ணானோ, என்ன அக்கிரமம் பண்ணானோ, ஏது பண்ணானோ, அது என்ன செஞ்சிருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அவங்கள அமுக்கிருச்சு, நசுக்கிருச்சு, இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். அருமையானவர்களே, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும், நல்லவர்களுடைய வாழ்க்கையிலும் தீயவர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும், புயல் காற்று வீசதான் செய்யும், பூகம்பம் எங்கேயாவது வரதான் செய்யும். அருமையானவர்களே, ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதற்கென்று ஒரு டைம் இருக்கும். ஆண்டவரும் நீதிமானை சோதித்தருகிறவர் என்று சொல்லி சங்கீதம் 11:5 நம்ம பார்க்கிறோம். இல்லை, ஆபிரகாம் அவர் சோதிக்கலையா, அத்தனை வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளைய என்னுடைய பலிபீடத்தில் வையன்னு சொல்லலையா? ஆனால் வாங்கினாரா, அந்த பிள்ளைய காவு வாங்கினாரா? யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒன்றும் இரத்த வெறி பிடிச்ச ஆண்டவர் இல்லவே இல்லை. தன்னுடைய குமாரனை நமக்காக எந்த இடத்துல ஈசாக்கை பலியாக கொடுக்க சொன்னாரோ அதே இடத்துல தம்முடைய குமாரனை தான் பலியாக கொடுத்தாரே ஒழிய அந்த இடத்துல அவர் ஆபிரகாமின் குமாரனை பலியாக கொள்ளவில்லை. அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்ம செய்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதில் நம்ம புலம்புறோமா, முறுமுறுக்கிறோமா, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன். நீ நான் ஒன்றே வருஷ கடைசிக்கு வந்துட்டோம், ஒரு ஸ்கூலோட எண்டுக்கு வந்துட்டோம்னா அங்கே என்னென்ன இருக்குது, டெஸ்ட்டு இருக்குது. ஸோ வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடையும் போது அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போகணும் என்றால் அந்த இடத்துல ஒரு எக்ஸாமு, ஒரு பரீட்சை நமக்கு இருக்க தான் செய்யும். அருமையானவர்களே, ஆனால் ஒரு விஷயம், தேவன் ஒருபோதும் நம்மை தீமையினால் சோதிக்கிறவர் இல்லை. நம்மளா ஒரு தப்பாக பண்ணிட்டு அங்கே ஆண்டவர் என்னை சோதிக்கிறார்னு சொன்னோன்னா அது ரொம்ப தப்பு. ஒரு நாளும் தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. வெள்ளம் வருதுன்னு சொல்கிறோம், ஆனால் ஏரிக்குள்ளே போய் வீட்டை கட்டிட்டு, குளத்துக்குள்ளே ஆற்றுக்குள்ளே போய் வீட்டை கட்டிக்கிட்டு வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது யார் மேலே தப்பு? அருமையானவர்களே, ஸோ அறிவோடு நம்ம ஞானமாயும் நடந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அருமையானவர்களே, ஸோ தீமையினால் ஒருபோதும் தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, ஸோ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, சோதித்து அறிகிறதற்கு அங்கே வெள்ளத்தை அனுமதிக்கிறார். சீசனல், அது ஒரு காலம், அதான் வெயில் அடிக்கிறதுக்கு ஒரு காலம்னா மழை பெய்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும், கண்டிப்பாக வரும். அதை நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். வாழ்க்கையில் கண்டிப்பாக சோதனைகள் வரும், பிரச்சனை. எத்தனை பேர் இங்கே வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. பிரதர் சொன்னது போல் இந்த பூமியில் எந்த ஒரே ஒரு பர்சனும் நம்புறதற்கு ஏதுவானவங்க இல்லவே இல்லை. யார் வேணால் எப்போ வேணும்னா அகெயின்ஸ்டாக திரும்பக்கூடும், என்ன வேணும்னாலும் உலகத்தில் நடக்கக்கூடும். ஸோ அந்த புயலையும் மழையையும் எதிர்பார்த்துருக்கணும். அதை நம்ம இப்போ கவர்மெண்ட்டை ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அடுத்த ஒரு மழை வந்தால் என்ன செய்கிறது, அது என்ன செய்கிறது, ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய மனதளவில் அந்த பெருவெள்ளத்தை எதிர்பார்க்கணும். அருமையானவர்களே, அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். ஆனால் ஒன்றே ஒன்று தற்காலிகமானது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, வருஷம் ஃபுல்லாக அந்த ஊரில் புயல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், வருஷம் ஃபுல்லாக அந்த ஊரில் வெள்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. அருமையானவர்களே, அது எல்லாம் தற்காலிகமானது. இந்த சென்னையில் மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, திரும்ப நார்மல் லைஃப்க்கு அவங்க வந்துட்டாங்க. அருமையானவர்களே, கண்டிப்பாக, ஏன்னா ஆண்டவர் மனுஷனோட என்ன செஞ்சுருக்கிறாரு, உடன்படிக்கை. நான் என்றைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், முழுசாக நான் இந்த மாதிரி அழிச்சிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, மனுஷனோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஸோ அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்கும். அருமையானவர்களே, ஸோ இந்த டெஸ்ட்டில் தெரிய போகிறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று, கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோமா? கண்மலைன்னா என்ன, கிறிஸ்து, அதாவது வார்த்தை. நம்ம கேட்குற இந்த வார்த்தையின் மேல் என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா?
என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதா, நான் நடத்துகிற பிஸ்னஸ் இந்த வார்த்தையின்படி இருக்கிறதா, என்னுடைய பொருளாதாரத்தை இந்த வார்த்தையின்படி நான் செய்து கொண்டிருக்கிறேனா, மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேனா, என்னுடைய பர்சனல் ஹெல்த்து, என்னுடைய ஃபேமிலி ஆளுங்களோட ஹெல்த்து, இதெல்லாம் நான் வார்த்தையின்படி நான் டேக் கேர் பண்ணுறேன்னா. யோசிச்சு பாருங்க, வருஷம் ஃபுல்லாக ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக சமைக்கிறது கிடையாது, அப்புறமா எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஸோ வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. காய்ச்சல் வரும், சளி வரும், எல்லாம் வரும், அது என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அருமையானவர்களே. ஸோ வார்த்தையின்படி இல்லாமல் உலக சிஸ்டத்தின்படி, வேர்ல்டு சிஸ்டத்தின்படி, உலகத்தில் அவங்க அதை பண்ணுறாங்க அதனால நான் இதை பண்ணுறேன், அவங்க இங்கே இருக்காங்க அதனால நான் இங்கே இருக்கேன், அவங்க கடையிலேயே தான் டெய்லி 30 நாளும் ஆர்டர் பண்ணி, உண்மையாக இப்போல்லாம் நிறையா அப்படி நடக்குதுன்னா, காலையில் காஃபிலேருந்து நைட்டு பால் வரைக்கும் கூட என்ன செய்கிறாங்களாம், கடையில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்களாம், வீட்டில் செய்கிறதே இல்லையா, அடுப்பு பற்ற வைக்கிறதே இல்லையா. ஸோ அந்த மாதிரி உலகம் செய்யுதுங்கிறதுக்காக நம்மளும் செஞ்சோன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நிலச்சி நிற்க முடியாது. நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும், ஐயோ எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறாங்கப்பா, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் புயல் காற்று வரும், பெருவெள்ளம் வரும், நிற்க முடியாது அருமையானவர்களே. ஆனால் ஒன்று, நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் கொண்டு நம்ம கட்டி இருக்கிறோம் என்றால் எத்தனை வந்தாலும் அது என்ன செய்யும்? அப்படியே நிற்கும் அருமையானவர்களே. கவலையே பட வேண்டாம், ஒன்றும் அதை நமக்கு சேதப்படுத்தாது அருமையானவர்களே. ஸோ நம்ம எதில் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டியிருக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த நாளிலே செக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அருமையானவர்களே. ஸோ இந்த நாளிலே நம்ம அதை செய்வோம். கடைசியாக ஏற்ற காலத்தில் அவர் என்ன செய்கிறார்? மழையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்ற காலம் என்பது என்ன? ஆண்டவருக்கு டைம் பவுண்டு கிடையாது. அவர் இல்லை, அவர் நம்மளுக்கு தான் டைம், அவர் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நம்மளுக்கு தான் 24 ஹவர்ஸு, மாதம் வருஷம் எல்லாம் நம்மளுக்கு தான். ஸோ அவருடைய டைமில், அதாவது பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, he has done everything beautiful in his time. அவருடைய நேரத்தில், அவருடைய காலத்தில் அவர் என்ன செய்கிறாராம்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கண்டிப்பாக செய்வார். நம்ம இப்போ பார்த்தது போல் இந்த புயலோ வெள்ளமோ நிச்சயமாக நிரந்தரமானதே இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே கோபமாக தான் இருந்தார். அந்த ஆகாப் ராஜா பாகால்களை சேவித்தது நிமித்தமாக அவ்வளோ பெரிய கோபமாக இருந்தார். ஆனாலும் என்ன தான் செஞ்சார்? 3 வருஷம் தான் அங்கே என்ன செஞ்சார்? மழை பெய்யாதபடிக்கு எலியா அந்த வானத்தை அடைத்து வைத்திருந்தார். எவ்வளோ ஆண்டவர் கோபமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு உண்டு. அதே எலியாவே திருப்பியும் முழங்கால போட்டு ஆண்டவரே மழையை கொடுங்கன்னு கேட்க வைத்தார் ஆண்டவர். ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன். இல்லை, சகரியாவில் ஒரு வசனம் இருக்குது, 1ஆம் அதிகாரம் 12-13 சகரியா தூதன் இடத்துல கேட்கிறார், இவ்வளோ நாள் ஆயிடுச்சே, இவ்வளோ காலம் இந்த ஜனங்க பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறாங்களே, எந்த மட்டும் ஆண்டவரே நீர் இறங்காதிருப்பீர்? அதுக்கு ஆண்டவர் அந்த கர்த்தருடைய தூதன் இடத்துல என்ன செஞ்சாராம்? நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொன்னாராம். அருமையானவர்களே, ஆண்டவர் தான் அவர் தம்முடைய கோபத்தில் அவர் என்ன செய்வார்? சில நேரம் நம்மளை இம்மைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, என்றைக்கும் நம்மளை தள்ளி விட்டுற தேவன் இல்லவே இல்லை. அதுக்கு பிறகு அந்த சகரியால பார்க்குறோம், அவர் சொல்கிறார், நான் எருசலேமுக்காக சியோனுக்காக வைராக்கியம் கொண்டு நான் என்ன செய்வேன்? எழும்புவேன், அந்த இடத்துல நான் ஆலயத்தை கட்டுவேன், அதை சுற்றிலும் நான் மதில்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸோ நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அவர் நம்மை சந்திக்கும் காலம் சீக்கிரமாக இருக்கிறது. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸோ ஆண்டவர் நிச்சயமாக, யார் சியோன்?
கர்த்தருடைய வாசஸ்தலம், ஆண்டவர் வாசம் பண்ண. ஸோ நீங்களும் நானும் அவருடைய வாசஸ்தலமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக முடிவு உண்டு. அவர் நம்மை சந்திக்கும் நேரம் சீக்கிரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆபகுக் கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது என்ன செய்யும், நிச்சயமாய் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனத்தை யாராவது வாசிங்க. ஆபகுக் 2. ஆமென். கர்த்தர் சொல்றாரு ஆபகுக்குக்கு, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி என்ன செய்யா, பலகைகளை எழுது, அது குறித்த காலத்தில் நடக்கும். அதாவது ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், வெறும் வாக்கு தத்துவம் தான் இருக்குது, ஆனால் என் லைஃப் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே சொல்கிறாரு, ஆபகுக்கு சொல்கிறாரு, நீ போய் வெளியே போய் போர்டு வைப்பா, வெளியே போய் போர்டு வை, நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, என் லைஃப் மாறப்போகுது, அது செழிப்பாக போகுது, ஆண்டவர் என்னை சந்திக்க போகிறார், வெளியே போர்டு வை. யார் பார்க்கணும்? போகிறவன் வரவன்லாம் பார்க்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் அருமையானவர்களே கர்த்தருடைய ஆலயத்திற்கு, அவரை தேடி அவருடைய ஊழியத்திற்கு போகிறவன் வரவன்லாம் நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணிட்டு போகிறான். ஐயோ, இவங்க வாழ்க்கையே சரியில்லையே, இவங்க என்னமோ டெய்லி வாரம் ஆண்டவரை தேடி போகிறேன்னு போகிறாங்களே. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, சந்தோஷமாய் ஒரு எதிர்பார்த்தலோடு வாங்க. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்தில் அந்த தரிசனம் நடக்கும், தாமதிக்காது. ஆண்டவருக்கு தாமதம் இல்லை. ஆனால் அது ஏன் அதில் இருக்கு, தாமதிக்காது, தாமதித்தாலும் காத்துருன்னா, உனக்கு அது தாமதம் போல தெரிந்தாலும், உன்னால் வெயிட் பண்ண முடியலனாலும் தயவு செய்து நீ என்ன செஞ்சிரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிரு. அந்த தரிசனம் என்ன செய்யாது, பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எழுந்து நிற்போமா? ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் மழையாக உன்னை சந்திக்க வருவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் மழையாக நான் உன்னிடத்துல வருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் அவரையே நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு, அவர் மேலேயே தாகமாக இருக்கிறவரிடத்துல அவர் அப்படி வருகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவைக்கு தக்க மழையாய், நம்முடைய திறமைக்கு தக்க மழையாய், நம்முடைய பிரயாசங்களுக்கு தக்க மழையாய், ஆசீர்வாத மழையாய், நம்மை சோதித்து அறிகிற மழையாய், ஏற்ற காலத்தில் பெய்கிற மழையாய் அவர் வருவார். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை நீங்கள் தருவீங்க. ஆண்டவரே, நம்பிக்கையின் மேல் ஆண்டவர் நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை இல்லை, நம்முடைய நம்பிக்கை தான் நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. எல்லாரும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையோட, தேவனை நம்பிக்கையோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பாடலை விசுவாசத்தோடு பாடலாம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை நீங்கள் எனக்கு தந்துருவீங்க ராஜா. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட, நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட, ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். ஆதி அப்போஸ்தலர் காலம்
எங்களை நேசிக்கிறதான எங்களை அருமையான தகப்பனே, நீங்கள் தந்த இந்த நேரத்திற்காய் நன்றி ராஜா. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவரே ரெண்டத்தனையாக எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க ராஜா. ஆண்டவரை உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, யோபுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆண்டவரே, ஆனால் அது வீணா போகலையே. ஆண்டவரே, இரட்டத்தனையாய் கொடுத்த தேவன் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராய் எங்களுடைய நடுவில் இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் ராஜா, உங்களை மாத்திரம் நாங்கள் நோக்கி இருக்கிறோம். we wait on you. உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை ராஜா. உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அழுது கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் சுமந்து செல்லுகிறோம் ராஜா. அழுது கொண்டு இருக்கிறோம், புலம்பி கொண்டு இருக்கிறோம், துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனால் சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம் ராஜா. நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவரே, கெம்பீரமான அறுவடை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி ராஜா. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய டைமில் ஆண்டவரே, நீங்கள் எங்களை சந்திக்கும் நேரத்தை மாத்திரம் நாங்கள் அறிஞ்சிடாமல் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் சந்திக்கும் நேரத்தில் அவரை தேடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ராஜா. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு நியமித்த அந்த நேரத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீங்க. எங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன், எங்களை மீண்டும் புதுப்பிக்கிறவர், எங்களை ஆண்டவரே எங்களுடைய மதில்களை திரும்பவும் எடுப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. கடந்தோடுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களை பார்த்து ஏளனமாக சிரிச்சுட்டு போகிறாங்க ஆண்டவரே, ஆனால் குறித்த காலத்தில் நிறைவேறுகிற அந்த உங்களுடைய தரிசனத்திற்காக மாத்திரம் நாங்கள் காத்திருக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை ஆண்டவரே. இந்த இடத்துல சபையாய் ஒரே குடும்பமாய் நாங்கள் நிற்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா குறைவுகளையும் சரியாக்குங்க ஆண்டவரே. எங்களை சோதித்து கொண்டிருக்கிற ஒருவேளை சோதனை நேரமாக இருந்தால் உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்க, வேற எதுலேயும் நாங்கள் நின்று ஜெயித்து விட முடியாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை பிடித்து கொண்டு நின்றுவிட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் தெரியப்படுத்தவும் எங்கள் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தவைகளை உமக்காக நாங்கள் உண்மையாய் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக இருக்கவும் கர்த்தாவே, நாங்கள் அதற்கேற்ற பிரயாசங்கள் எடுக்கவும் கூட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக.